இந்த உயிர்ப்பு தியான யோகாவில் ஒரு 7 வித பயிற்சி முறைகள். முதல் கண்ணகம், 2வது அக அருள் வழி, 3 நாசினா, 4 கூப்பகம், 5 அகபரிமளம், 6 வடிப்புள்ளினம், 7 மெய்ச்சுடர். மெய்ச்சுடத்தில் இந்த இயற்கையினுடைய பேராற்றல் கொண்ட வழிபாடு முறை. இது மாதிரி பயிற்சிகள் செய்யறதுனால உச்சத்திலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா நரம்புகளும் இயங்கும். நீங்க பயிற்சி செய்யறதுக்கு முன்னால உங்களது கண்ணினுடைய தன்மை, ஒளி, காதனுடைய கேட்கும் சக்தி, சுவாசம் உள்ள போய் வந்துட்டு இருக்க சுவாசனுடைய எந்த துவாரம், 2 துவாரம் இருக்கு மூக்கில், எந்த துவாரத்துல போக வர அதனுடைய சூடு குளுமை என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது வாயில ஈரப்பசை, அந்த உமிழ்நீர் சுரக்கும், அதனுடைய சுவையை பார்க்கலாம். அனைத்துக்கு மேல முகத்தினுடைய பகுதிகள் அப்படியே மென்னு அடைஞ்சு நல்லா சூரியன் வெளிச்சம் வரும்போது அப்படியே மலர்கள் மலருதல்ல, அது ஒத்து இருக்கும். மனம் ஒரு நிலை செஞ்சு முடிஞ்ச உடனே அப்படியே மென்மையா பாருங்க, முடிகள் எல்லாம் அப்படியே நிமிர்ந்து நிற்கும். சாதாரண முடி நிமிர்ந்து நிற்கிறப்போ, எப்போ முதல் பாகமான முடி, அப்புறம் தோல், அப்புறம் சதை, நரம்பு, எலும்பு, ஊனுக்குள்ள ரத்தம், நாத விந்து. இப்போ இந்த முடியே நிமிர்ந்து நிற்கிறப்ப உள்ள இருக்கிற பகுதிகள் ஆக்கம் பெறுமா பெறாதா? இது நான் சொல்றது அப்படியே நீங்க ஏற்றுக்கோணுங்கிறது இல்லை, உங்க அனுபவ வாயிலாக பாருங்க. அதிகமா மூச்சு தசு பசுன்னு வாங்கணும்னா உடம்பு அழுத்து போகுதல்ல, சோர்ந்து போறதில்ல, வேறு வந்துடுது. ஆனா இந்த உயிர்ப்பு தியான யோகா இந்த முறையா இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குடல் சுத்தமாயி, உடல் சுத்தமாயி, உயிர் சுத்தமாயி, மன சுத்தமாயி, செயல் சுத்தமாயி இந்த சமூகத்துல நீங்க பெரும் நல்வழி மாந்தர்களா, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வாழலாம். ஆகவே இந்த இத்தனை பயன்கள் இருக்கு. கீழுக்கு அந்த அலைபேசி எண்ணில் பதிவு பண்ணிக்கணும்.